நல்லா தெரியுது அண்ணன் யாருன்னு. சிரிச்சுட்டே இருக்காங்க எதிரில நின்னுட்டு. அண்ணன் கை தூக்குங்க. அந்த குட்டிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு அந்த ஃபேமிலியோட? அப்பத்துல இருந்து க்ளூ கொடுத்த எஃபோட குழந்தை சியா நல்லா பாருங்கன்னு. ஐயோ ஃபேமிலியே ரெண்டு ஆக்கிட்டீங்களே பாவம். நீங்க சொல்லுங்க. உங்களை அண்ணன் சொல்லிட்டாங்க. இந்த ஃபேமிலிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க. அம்மா மேடம். ஓகே. இவர் பிரதர், ஒய்ஃப், அண்ணனோட ஒய்ஃபுங்க, அண்ணி. அண்ணனோட வைஃப் அண்ணி. சோ ரெண்டு பேர் சந்தனம் போட்டுட்டு ஒரு ஃபேமிலியா வந்தா நீங்க வந்து வைஃப் எங்க வச்சுட்டு வீட்டுக்காரே இல்ல வீட்டுக்கு சம்பந்தம் இல்லன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த விளையாட்டுக்கு வரல தெய்வமே. நான் வரேன். இந்த விளையாட்டுக்கு வந்தாதானே எனக்கு 50,000 வரும். ஓ மை காட். சோ ரைட் சைடு இப்போ வேலுமுருகன் சார் கண்டுபிடிப்பார். ABCDEF யாரு அஞ்சனா இருக்கலாம்? எனக்கு எஃப் மாதிரி தோணுது. உங்களுக்கு? அம்மா நீங்க இந்த குடும்பத்துல என்ன வேணுமா? என்னவா இருக்கிறீங்க? தங்கச்சி. தங்கச்சி யாருக்குமா? அக்காவுக்கு. ஐ லவ் இட். ஏன் அண்ணனுங்கெல்லாம் தங்கச்சியா இருக்க மாட்டீங்களோ? அங்க இருக்கிறது எல்லாம் லேடிஸ் தானே. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. ஓ இதுதான் க்ளூவோ? அக்காவுக்கு? அக்காவுக்கு தங்கச்சின்னா அங்கேயே யாரா இருக்காங்களா? நீங்கம்மா? அக்கா அவங்களுக்கு அக்காவா? ஓகே. நீம்மா நீ யாரு? அம்மாவா? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா இங்க தான் இருக்காங்க. இங்க இப்ப இங்க யார் கூட இருக்கீங்க? இங்க தான். ஏன் வேற ஒருவேளை அங்க ஒரு குட்டி பாப்பா இங்க ஒரு குட்டி பாப்பா விட்டாங்களோ? ஏன் யாருன்னு தெரியல. அம்மா எங்க அம்மா பின்னாடியா கூட இருக்கலாம். அப்படி கூட இருக்காமா? இங்க இல்லையா? யார் சித்தி இருக்காங்களா? பாட்டி, பெரியம்மா, அத்தை? எது கேட்டாலும் ஒரே ஆன்சர். எஃப்பா? ஏன்னா அவங்க தனியா இருக்கிறாங்க சம்மந்தம் இல்லாத மாதிரி. ஒருவேளை அப்படி நிக்க வச்சிருந்தோ சும்மா அப்படி நில்லுங்க அப்படின்ட்டு தெரியாம. ஏன்னா வேற ட்ரெஸ் தனியா இருந்தா தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க, அதனால நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னு. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சார் DEF இவங்க 3 பேரும் அப்படியே பாரு முதல்ல. DEF. ஓகே. சி ஏன் பாவம் என்ன பாவம் பண்ணுச்சு விட்டுட்டீங்க? இல்ல அதுக்கப்புறமா சிக்கு வரும். சியும் அவங்க பொண்ணும் ஏதோ சியுடைய பொண்ணுன்னு நினைக்கிறேன். பி. ஓகே. அவங்க ரிலேஷன் ஏதோ என்னமோ தான் யாருன்னு. ஒருவேளை பின்னாடி இருக்க அம்மாவுடைய பொண்ணும். பின்னாடி இருக்கிற அம்மா அவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்களே. பயங்கர கோவமா இருக்காங்க உங்க பேர்ல. என்ன அனிதா உங்களுக்கு என்ன தோணுது? யாரா இருக்கலாம்? நான் கான்ஃபிடென்ட்டா எஃப் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஏ பத்தி அங்க ஒரு குழந்தைய சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் டவுட். ஏன் வேற அப்படியே இருக்குது அந்த எஃப். ஓகே. அனிதா சொன்னதுக்கு வந்துட்டாரு கடைசியில ஏல இருந்து எஃப்க்கு. எஃப் அண்ணன் நினைச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா ராங்கன்னு பாத்துருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.